நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞரணி. இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்காக, இந்த நாட்டுடைய முதுகெலும்பை பற்றி பேசுவதற்கு, அது சார்ந்த தலைப்பில் பேசுவதற்கு இரண்டு வேறு பார்வைகளோடு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய முதுகெலும்பு, அவர்கள் சேற்றில் கை வைத்தால் தான் நாம சோற்றில கை வைக்க முடியுங்கிற நிலைமை. ஆனா இதெல்லாம் மாறி நாம் சோற்றில் வாய் வைக்க, அவர்கள் விஷத்தில் வாய் வைக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டதோ அப்படிங்கிற அச்சம். விவசாயம் ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இந்த நாட்டுடைய மிக பெரும்பாலானோர் நம்பி இருக்கக்கூடிய துறையாக விவசாயம் இருந்தாலும், இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில அந்த அளவுக்கு பெரிய பங்காற்றவில்லை விவசாயம். ஒரு மிக சோதனையான காலகட்டத்தில் தான் ஒரு விவசாயமானது இருந்து வருகிறது. பல்வேறு துறைகள்ல சாதிக்கணும், இந்த துறைக்கு வரணும், இப்படி வரணும், இவரா வரணும்னு இளைஞர்கள் ஆசைப்பட, இளைஞர்கள் அதிகம் நாட்டம் காட்டாத துறையாக இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் மாறி வருகிறது அப்படிங்கிறது அவலம். ஏன் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியுடைய கேள்வி. இளைஞர்களுக்கு ஏற்ற துறையாக, இளைஞர்கள் விரும்பக்கூடிய துறையாக விவசாயம் இருக்கிறதா, இல்லையெனில் ஏன்? விவாதிப்போம், அலசுவோம். அதற்கு முன்பாக இது சார்ந்த காணொலி தொகுப்பை காண்போம். அது இன்றைக்கு இருக்கிற முதியவர்களுக்கோ அல்லது நடுத்தர வயதினருக்கோ கூட அது லாபகரமா இருக்கா இல்லையா, அவர்களே வேற தொழிலுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க புலம்பெயர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வேலை வாய்ப்பு இல்லாம, விவசாயம் சிக்கல் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு இல்லாம வேற இடங்களுக்கு வராங்க. அதனால இதை மாற்ற வேண்டியது அடிப்படை. அதனால வருங்காலத்து இளைஞர்களுக்கு விவசாயம் பயனுள்ள ஒரு துறைகள் ஒரு துறை இருக்க வேண்டுமானால், இன்றைக்கே விவசாயத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்களை நாம் களைய வேண்டும். இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதுங்கும் போது விவசாயத்தை எடுத்து செய்ய வேண்டியது அடுத்தாப்புல இளைஞர்கள் தான். அப்ப இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் இளைஞர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடும் போது, டெக்னாலஜியும் விவசாயத்தில் இன்கார்பரேட் பண்ணும்போது விவசாயம் இன்னும் மேம்படும்ங்கிறது தான். அதனால முக்கியமாக இளைஞர்கள், டெக்னாலஜிக்கலி சவுண்டாக இருக்கிற இளைஞர்கள் விவசாயத்தில் அதிக அளவில் ஈடுபடணும் அப்படிங்கறது தான் இந்தியாவை பெரிய அளவில் முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விவசாயங்கிறது நம்மளுக்கு சோறு போடுற ஒண்ணு. நம்ம சோறை விட்டுட்டு நம்ம பணத்தையே எப்பயுமே தின்னுட்டே இருக்க முடியாது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கு. விவசாயம்ன்றது இப்ப நம்ம காசு இருக்குதுனால சோறு சாப்பிடுறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுட்டு எப்படியும் லிமிட் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும் நமக்கு. சப்போஸ் என்னோட எய்ம் அச்சீவ் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் லெவலே அதான் எப்படியும் அதுலதான் இறங்குவேன். இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்றதாக விவசாயம் இருக்கிறதா இல்லையா, பல்வேறு தரப்பட்ட பார்வைகளையும் கோணங்களையும் கேட்டோம். இருவேறு பார்வைகளோடு இன்றைய இளைஞரணி இதையே விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த அணி கருதுகிறது, இந்த நாட்டுடைய முதுகெலும்பு எப்படி இளைஞர்களுக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்க முடியும், இல்லை என்றாலும் ஏற்றதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த அணியுடைய பார்வை. ஏற்றதாக இல்லையே, என்ன செய்ய, எப்படி இளைஞர்கள் வருவார்கள் என்று கேட்கிறது இந்த அணி. முதுகெலும்பு இல்லாம மனுஷன் வாழ முடியாது, விவசாயம் இல்லாம நாடு எப்படி இருக்க முடியும்? இளைஞர்கள் தான் நாட்டுடைய சக்தி. அப்படிங்கும் போது இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து எப்படிமா தூர விலக முடியும்? நாம் சோற்றில் கை வைக்க வேண்டுமானால் நாம் சேற்றில் கால் வைக்க வேண்டும் என்பது உண்மைதான். என்றாலும் ஒரு தொழிலை நாம் யாராவது இங்கு 4 அடி காலணிகள் இல்லாமல் நடக்க பழகி இருக்கிறோமா? இல்லை. அதுவே இங்கு நிதர்சனமான உண்மை. யதார்த்தத்தை பேசதான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஒரு தொழிலில் எப்போது ஈடுபாடு வரும்? அந்த தொழில் நம்மை ஈர்க்கிற போது மட்டுமே நமக்கு ஈடுபாடு வரும். அந்த தொழிலே நம் நேரத்தை, நமது பணத்தை ஏற்கிற தொழிலாக இருக்கும் போது அந்த தொழிலை யார் செய்ய முன் வருவார்கள் என்பதே என் கருத்து. யதார்த்தத்தை பாருங்க. சோற்றுல கை வைக்கணும்னா சேற்றுல கால் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா யதார்த்தமாக அது இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ துறைகள் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய துறைகளாக இருக்க, அவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த விவசாயத்தை நோக்கி எப்படி இளைஞர்கள் போவார்கள், போக முடியும் அப்படின்னு பகிரங்கமா வார்த்தை வைக்கிறாங்க. இப்ப எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல விவசாயம் இல்லாம இல்ல. விவசாயம் தான் நம்ம இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பி. 62% பேர் விவசாயத்தை தான் நம்பி இருக்காங்க. இப்ப சோவியத் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணையோட சராசரி பரப்பு 1600 ஏக்கருங்கிறாங்க. அதே கனடாக்குனா சராசரியா 234 ஏக்கருங்கிறாங்க. அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டா 145 ஏக்கருங்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவில மிக குறைந்ததுதான். குறிப்பா மேற்கு வங்காளம், பீகார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3 ஏக்கர். மும்பைல எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 ஏக்கர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குறைந்த
குறைந்த அளவு நிலப்பரப்புலயே நம்ம இந்தியா ரப்பர் உற்பத்தியில 5வது இடம், நெல் உற்பத்தியில 2வது இடம் வரும்போது நாம மேற்கொண்டு தரிசு நிலங்களையும் நம்ம விளைநிலங்களாக முயற்சி செஞ்சு பசுமை புரட்சி ஏற்படுத்தி இந்த மாதிரியான விவசாயத்துல இளைஞர்கள் முழுமையா ஈடுபடும் போது நம்ம இந்தியா வேளாண்மையில முதன்மையில வருங்கிறது ஆழித்தனமான உண்மை. இதை மறுக்க முடியுமா? குறிப்பாக அவர் சொல்கிறார்கள், சீனா மற்றும் பல நாடுகளை குறிப்பிடுகிறார்கள். நமது இந்தியா, அதுவும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் அந்த படிப்பை படிக்க அப்ளிகேஷன் மட்டும் 950 ரூபா. ஒரு ஏழை மாணவன் அந்த பணத்தை செலுத்தி அந்த அப்ளிகேஷன் வாங்கி அந்த படிப்பை படிக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, அந்த மாணவன் அதை சிறப்பாக செய்ய கட் ஆஃப் மார்க் பல தடைகள் உள்ளன. அவ்வளவையும் மீறி ஒரு விவசாய மாணவன் அந்த துறையை மறுபடியும் தேர்வு செய்து முன்னேற பாதையில் செல்ல முடியுமா? அதுதான் எங்கள் கேள்வி. இந்த அணியில இளைஞர்கள் விவசாயத்தை நாடணும், விவசாயமானது இளைஞர்களை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் இளைஞர்கள், இங்க எவ்வளவு பேர் விவசாய கல்விய உங்களுடைய கல்வியாக, உயர்கல்வியா தேர்ந்தெடுத்திருக்கீங்க? மூவர். மற்றவர்கள்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கல? உங்களுடைய ஆசை லட்சியமா அது இருந்து வேற ஏதேனும் அது தடுத்ததா, இல்ல was it not your option at all? மற்றவங்கள்ட்ட கேட்கிறேன். இல்ல, இன்றைக்கு இளைஞர்களுக்கு விவசாயம் அப்படின்னாலே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்க சமூகத்துல நான் போய் விவசாயம் படிக்க போறேன், இல்ல விவசாயம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்களே, விவசாயம் பண்ணி நீ என்னத்தை சாதிக்க போற, விவசாயத்தினால என்ன பண்ண முடியும், இன்றைக்கு எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க, கடந்த 20 ஆண்டுகள் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு இன்றைக்கு வருது. அதுதான் அவங்களுடைய கேள்வி. நீ எதுக்கு விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விவசாயம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அடிப்படையாக இருக்கக்கூடியது. 60% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய விவசாயம் இன்னைக்கு நலிவடைந்ததற்கான காரணம் என்ன? இன்னைக்கு விவசாயம் நலிவடைந்ததற்கான காரணம் கொஞ்ச நேரம் பேசின சகோதரி கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பசுமை புரட்சியின் மூலமா நம்ம விவசாயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய மக்களுக்கு எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த கல்வி நம்முடைய அரசால் வழங்கப்படலங்கிறது இது காட்டுது. பசுமை புரட்சி அப்படிங்கறது என்ன? உண்மையிலேயே இந்த 20 ஆண்டுகள்ல 3 லட்சம் விவசாயிகள் செத்து போயிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எத்தனை விவசாயிகள் செத்து போனாங்க? இதற்கு முன்னாடி எத்தனை விவசாயிகள் தங்களுடைய வாயில விஷத்தை ஊற்றுறாங்க? இதற்கு முன்னாடி எத்தனை விவசாயிகள் தூக்கு கயிற்றுக்கு தங்களுடைய உயிரை மாய்ச்சாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நம்ம கிட்ட நம்முடைய பாரம்பரிய விவசாயம் இருந்தது. இன்றைக்கு விவசாயி ஒரு விதைக்கு கையேந்தி நிக்க வேண்டிய சூழல் இருக்குது, ஒரு உரத்துக்கு கையேந்தி நிக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனா நம்முடைய விவசாயத்துல, தமிழர்களுடைய பாரம்பரிய விவசாயத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய உழவு செய்து அந்த வரக்கூடிய விளைச்சல் இருக்கக்கூடிய பயிரையே விதையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒண்ணு வந்ததுக்கு பிறகுதான் 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்ட எல்லா ரசாயனங்களையும் இங்க கொட்டி நம்முடைய விவசாயம் நாசப்படுத்தப்பட்டதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க. இளைஞர்கள் வேளாண்மை துறைக்கு போறதுக்கு சமூகம் ஒரு தடையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. சொல்ற விஷயத்துல நிச்சயமா இருவேறு பார்வைகள் இல்லாம இல்ல. அந்த கேள்விக்கு தான் நான் மீண்டும் வர இருக்கேன். நீங்க ஏன் விவசாயத்தை தேர்ந்தெடுக்கல? நான் உங்களுடைய மனநிலையை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி செய்யறேன். அது உங்களுடைய ஆசையா, லட்சியமா இருந்தது, வேற ஏதேனும் தடுத்ததா, இல்ல அவர் சொல்ற மாதிரியான நடைமுறை காரணங்களால நீங்க ஒரு ஆப்ஷனாவே கூட கருதலையா? அதுக்கு முக்கியமான காரணமா நம்மளுடைய அரசு கொள்கைகள், நம்மளுடைய கல்வி கொள்கைகள், பொருளாதார கொள்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பா கல்வி கொள்கை. ஒரு வருடத்திற்கு குறைந்தது 500 பொறியியல் கல்லூரிகளுக்காக எலிஜிபிள் கொடுக்கறாங்க. நீங்க கல்லூரி ஆரம்பிக்கலாம். ஆனா எத்தனை வேளாண்மை கல்லூரிகள் ஆரம்பிக்கலாம், அதுல எத்தனை வேளாண் கல்லூரி இப்ப தரமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்கணும். இன்னொன்னு, ஒரு எதிரணியில சொன்னவர் மாதிரி ஒரு வேளாண் கல்லூரியில ஒரு பட்டய படிப்பு வாங்கணும்னா, ஒரு அட்மிஷன் சீட் வாங்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நிறைய பின்னாடி ஊழல் நடக்குது. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் அந்த வேளாண் கல்லூரிக்கு போக முடியுது. ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனாகட்டும், ஒரு சாதாரண மாணவனாகட்டும், அல்லது விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கவனாகட்டும், எளிதா அந்த சீட்டை வாங்கி உள்ள போக முடியறது கிடையாது. ஆர்வம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே இருந்திருக்கிறது. ஆர்வம் இருந்தாலும் கூட நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க அணிகிட்ட தான் கேட்க இருக்கின்றேன், மற்றவங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சமூகத்துடைய பொறுப்பு, இளைஞர்களுடைய பொறுப்பு அந்த பிரச்சனையில இருந்து அதை மீட்பது. பிரச்சனை இருக்குன்னு ஒதுங்குவதா? இல்ல, பிரச்சனை இருக்குது ஒதுங்குவதுங்கிறது வேற விஷயம். அந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள முடியும். இப்போ விவசாயத்தை எதிர்கொள்ற அந்த பிரச்சனை சந்திக்கிற ஒரு மனப்பான்மை நம்ம கையில கிடையாது. ஏன்னா அது இயற்கை சார்ந்தது. இவங்க எல்லாம் பேசுறதுல இருந்து ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் ஏன் விவசாயத்தை வேணாம்னு சொல்றாங்கன்னா பிற்காலத்துல அவங்க ஏமாற்றத்தை சந்திக்க போறாங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க இயற்கை சார்ந்ததா இருக்கு. அவங்களுக்கே தெரியும், இப்ப இருக்க பருவ நிலை மாற்றங்கள்லாம் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது.
மழை பெய்யுற நேரத்துல மழை பெய்யறது கிடையாது, வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் அடிக்க கிடையாது. அப்ப பருவ காலங்கள் மாறிட்டே இருக்கும்போது அவங்க எப்படி அந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்து இந்த நேரத்துல இதை விதைச்சா நம்மளுக்கு இது பலன் கொடுக்கும், இந்த நேரத்துல இது விதைக்கலன்னா நம்மளுக்கு பலன் கொடுக்காதுங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் அவங்க விவசாயத்தை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால யாரும் விவசாயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாம், விட்டுருவோம். மேபி இந்த சிச்சுவேஷன் மாறிச்சுன்னா தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை இந்த ஜெனரேஷனுக்கு வந்து பழைய நிலைமைகள் நம்மளோட மரபுகள் எல்லாம் திருப்பி வரணும். சொல்றீங்க இது பிரச்சனைக்குரியதா இருக்கு, அதனாலதான் அவங்களே தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. குளோபல் வார்மிங் எல்லாம் பத்தி குறிப்பிட்டீங்க. நம்மளுடைய புரிதல் என்னன்னா நிலைமையெல்லாம் இன்னும் மோசமாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் இதை விட்டு போவதுதான் சால சிறந்ததுன்னு நீங்க பாதிடுவது போல எனக்கு தோணுது. விட்டு போகிறது கிடையாது. இப்ப நம்ம மக்கள் எல்லாருமே மாறிட்டாங்க. அந்த காலத்துல கேழ்வரகு, வரகு, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எப்படியே மாறிட்டோம், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களான இந்த உணவுகளை தான் நம்ம மாறிட்டோம். சோ அதனால எதிர்காலத்துல வந்து விவசாயத்துல இருந்து வரக்கூடிய அந்த தானியங்களை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கறது தான் எங்களோட கேள்வி. நீங்க சொல்லக்கூடிய பல பானங்கள் இவையெல்லாம் வந்து சிறுதானியங்கள்லாம் பயன்படுத்தி, நல்ல தானியங்கள்லாம் பயன்படுத்தி அதை நல்லா விளம்பரப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வேறு வடிவம் கிடைச்சிருக்கே தவிர நம்முடைய இந்த அவேர்னஸ் போயிருக்கிறது. ஆனா அதற்கான காரணிகள், அவசியங்கள் அப்படியே தானே இருக்கு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு, நம்மளோட மரபு வழிகள் மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரீங்க? அதனால எதிர்காலத்துல விவசாயத்தை நம்பி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அப்ப யாரும் சாப்பிடவே மாட்டாங்களா? யாரும் சாப்பிடவே வேண்டாமா? அதுக்குதான் டேப்லெட், விட்டமின் டேப்லெட் வர போகுதுல. அதுக்கு தயாராயிட்டீங்க. காலையில ஒரு டேப்லெட், மத்தியானம் ஒரு டேப்லெட், 2 டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட். அப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்னா இந்த தண்ணி எல்லாம் இருக்குமா? அதுக்கு ஒரு டேப்லெட்டா? அதுக்கு ஒரு டேப்லெட் வந்து அதான் நம்ம இந்த டேப்லெட் போட்டுப்போம் அப்படின்னு இவ்வளவு கம்பீரமா நம்ம உயர்த்தி, நம்ம குரலை உயர்த்தி பேசக்கூடிய நம்மளால ஏன் நம்மளோட பாரம்பரிய அந்த விவசாய முறையை கொண்டு வர முடியாது? ஏன் நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறோம்? டேப்லெட் சாப்பிடற அளவுக்கு எளிமையா இல்லையே அப்படிங்கறது அவங்களோட எண்ணம். கஷ்டப்பட்டாதான் சார் எல்லாமே. நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. வழிகள் எல்லாம் தாங்கும் போதுதான் வழி பெறும். ஒரு விவசாயம் அப்படிங்கறது ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. எங்களுக்கு கவர்ச்சிகரமா இல்ல, எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கு, நாங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கத்துடைய பார்வை. இல்ல அப்படி லேசா ஒதுக்கிட முடியாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்துடைய கருத்து. இந்த அணி கூறுகிறது இல்ல, நிச்சயமா இல்ல, எப்படி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க முடியும், எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இன்னைக்கு விவசாயத்தை இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்றதா இல்லப்பா அது அப்படின்னு கருதக்கூடிய இந்த அணிகிட்ட கேட்கிறேன். இந்த அணியில எவ்வளவு பேர் விவசாய பின்னணியில இருந்து வந்திருக்கிறீங்க, விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்க? நீங்களா? வாட்ஸ்அப் இளைஞன் எப்படி விவசாயத்தை மேற்கொள்வான்னு கேட்கறீங்களா? சொல்ல வரீங்க. அதாவது எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். அன்றாட விவசாயம் செஞ்சா மட்டுமே உணவு. அப்பேற்பட்ட ஒரு மழையை நம்பி ஒரு விதைச்சா அது காரணம், இயற்கை காரணங்களே சீரழிந்து விட்டது. இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்ப இந்த மழை காலத்தை நம்பி கடலை ஒரு 5500 ரூபாய்க்கு முதல் போடுறோம். அதற்கு களை எடுப்ப 2500, அதை மீண்டும் அறுவடை செய்ய 4500 ரூபாய் ஆகின்றது. ஆனால் அதனை நம்ம அறுவடை செய்த பின்னால் நமக்கு வருவது நட்டம், மைனஸில் தான் செல்கின்றது. அப்பேற்பட்ட நிலைமைதான் எடுக்க முடியல. இந்த நிலைமையில் ஒரு இளைஞர் எப்படி விவசாய துறையை தேர்ந்தெடுக்க முடியும்? அவ்வளவு கஷ்டப்படுறாருல, அந்த நிலைமையை நீங்க மாத்த வேண்டாமா சகோதரரே? விட்டு ஓடு. இயற்கை காரணிகள் அப்படிதான் அமைகின்றன. நமது எப்படி இயற்கை காரணிகள் நம்மளால் மாற்றி அமைக்க இது வெறும் இயற்கை காரணிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? இஸ்ரேல் மாதிரி நாடுகள்ல இதை விட மோசமான இயற்கை காரணிகள் இருக்க, அவங்க வந்து நவீனப்படுத்தி இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிலைமையை மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில, தொழில்நுட்ப வளர்ச்சியில மாற்ற முடியும். கொள்கையினால விவசாயத்தை இன்னும் ஏற்ற ஒரு விஷயமா மாற்ற முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு முயற்சி செய்யாம அதுல இருந்து நீங்க கூட விவசாயத்தை பார்த்து விவசாயத்தால இந்த நிலைமையில இருக்கக்கூடிய நீங்க கூட அப்படி நினைப்பது சரியா? நினைப்பது சரி என்று கூறவில்லை. இப்போது உதாரணமாக கூறினால் இன்று மழை பிரச்சனை பெரிதாக உள்ளது. அதற்கு நமது அமிலத்தை தூவி மேகத்தை கரைத்து கூட மழையை வர வைக்கின்ற நிலைமைதான் இன்று. ஆனால் அதுவும் வெப்பத்தினால் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கின்றது. நிலத்தடி நீர் மட்டமும் மிக மிக குறைந்த நிலைமைதான் நமது தமிழ்நாடு. அதற்கான இடம் கூட இப்ப இல்ல. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்தால அது எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துறாங்க. சரி, அதனால வித்துருவோம், எல்லாத்தையும் வித்துருவோம். 4 இடம் விற்கிறாங்க, எல்லா இடத்தையும் வித்துருவோம். எதுக்கு விவசாய நிலம்? சாதாரணமா ஒரு அடித்தட்டு, ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பம் தன்னுடைய பையன் வந்து உயர்ந்த கல்வியில படிக்கணும்,
ஒரு ஹையர் எஜுகேஷன் படிச்சு ஒரு பெட்டர் தன் ஜாப்பா போகணும். நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம பசங்க பேர பிள்ளைங்க படக்கூடாது. அதனால விவசாயத்துறையை காட்டிலும் மற்ற துறைகள் தேர்வு படுத்தி படிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு எந்த ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களே தவிர விவசாயத்துறையில நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். உங்களுடைய குடும்பம் இன்னமும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கு? விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விவசாயம்? காட்டுல வந்து கடலை சோளம் எல்லாமே போட்டுருக்காங்க. ரைட். அப்படி இருக்கும்போது நீங்க விவசாயம் உங்களுக்கு இன்னும் நெருக்கமானது, ஒரு உயிரோட்டமானது. அதுல இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தை வெறுக்கல, அதாவது வேணாம் நாங்க சொல்றோம். இன்றைய இளைஞர்களுக்கு வேளாண்மை துறை ஏற்றதில்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப படிச்ச மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல அப்பா செய்யற மாதிரி நானும் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததே இல்லையா? இருந்து வந்து மாறி போச்சா? இப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்னுடைய அப்பா வந்து ஒரு கலெக்டர், ஒரு ஐபிஎஸ், இப்படி டாக்டர் இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு மகனும் என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு ஃபார்மர்னு நெஞ்ச நிமித்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்தியாவில் உருவாகிட்டே தவிர ஒரு கம்பீரமான சூழ்நிலை இல்ல. நான் அப்படியே கொஞ்சம் மாத்தி பாக்குறேன். நீங்க வந்து ஒரு நடிகருடைய மகன் நடிகனாகணும்னு ஆசைப்படுறாரு, அரசியல் தலைவருடைய மகன் தானும் ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இன்ஜினியர் மகன் இன்ஜினியராகவும், ஐஏஎஸ் உடைய மகன் தானும் ஐஏஎஸ் ஆகணும், இல்ல ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. எந்த ஒரு விவசாயியோடைய மகனும் நம் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்களை பார்க்கிறோம். நானும் விவசாயி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டில்லை அப்படின்னா அது யதார்த்தமா தானே இருக்கு சகோதரர். ஆனா அப்படி கிடையாது. அதாவது முன்னாடி சொன்னாங்க பருவநிலை மாற்றம், அது எல்லாமே ஒரு காரணியா சொன்னாங்க இல்லையா? நம்ம இந்த விஷயத்துக்கு வரும். அதாவது எந்த ஒரு விவசாயி மகனும் விவசாயி ஆக ஆசைப்படல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணி என்ன? காரணிக்குள்ள போவோம். பட் ஆனா அதான யதார்த்தமா இருக்கு. யதார்த்தம் கிடையாது. ஏன்னா வந்து அதாவது வேளாண்மை செய்யணும்னு நிறைய பேர் விரும்பி இன்னமுமே சொன்ன மாதிரி ஐடி செக்டார் எல்லாமே போறவங்க அது ரிசைன்மெண்ட் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருந்துட்டு ரிசைன்மெண்ட் அதே மாதிரி விவசாயத்துக்கு திரும்பி வராங்க. இதே நீங்க கடந்த 1 மாத பத்திரிகைகள் எடுத்து பாருங்க. இல்ல சம்பவங்கள் அங்கங்க நடக்கலாம். ஆனா அதுதான் வந்து யதார்த்தமா இருக்கா? இருக்கக்கூடிய விவசாயியே இன்னைக்கு நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான், தன்னுடைய மகனை வேற துறையில ஈடுபடுத்தணும்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் நடக்காம இல்ல. சிலர் வந்து ஐடி துறையில இருந்து இல்ல அது ரொம்ப ஸ்டெனியஸ் ஆகி விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படலாம். பட் யதார்த்தமாக ஒரு விவசாயி மகன் விவசாயத்தை ஆசைப்படக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கா? மத்தவங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில்துறையில குண்டூசி முதற்கொண்டு எவ்வளவு ஒரு பிளேன் தயாரிக்கிற வரையும் அந்த பொருளுக்கான விலையை வந்து அவன் தான் நிர்ணயிக்கிறான். அந்த பிசினஸ் பண்றவன் தான் நிர்ணயிக்கிறான். ஆனா ஒரு விவசாயி நிலையோ அவன் முதலீடு போடுறதுல இருந்து அதுல வர நட்டம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவன் தான் ஏத்துக்கிறான். ஆனா அந்த ஒரு நெல்மணிக்கு ஒரு கரும்புக்கு வந்து அவன் வந்து விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த அரசு ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொள்கைகள் தான் வந்து நம்மளுடைய நாட்டுல இருக்கு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் ஒரு விவசாயி ஆகட்டும், விவசாயியோட மகனாகட்டும் அடுத்தது வந்து விவசாயமே பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ணவும் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அவங்க மாணவர்களையும் இளைஞர்களையும் தள்ளிடுது. அதுதான் உண்மை. அதனாலதான் நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோங்கிறாங்க. அதற்கு காரணம் அதாவது இளைஞர்கள் காரணமோ இல்ல அப்படின்னா அவங்களுடைய விவசாயம் பண்ற குடும்பமோ யாருமே காரணம் கிடையாது. இத வழிநடத்துற அரசாங்கமும் அதை கொண்டிருக்கும் கல்விகளும், அதாவது ஒரு இளைஞர்கள் மனசுல வந்து விவசாயம் பண்ணணும், விவசாயத்தோட தேவை என்ன, நம்மளுடைய வரலாறு என்ன, நம்ம எந்த வழியில வந்தோம், அந்த மாதிரி ஒரு சில அறிவுகளை கூட கொடுக்காத கல்விதான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி கொண்ட அரசியல் கொள்கைகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அரசே வந்து ஒரு விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுல ஏதோ ஒரு தொழில்துறைக்கு 0% வட்டி கொடுக்கறாங்க, 0% வட்டி கொடுக்கறாங்க, 5000 கோடி கடன் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு விவசாயிக்கு 8% வட்டி கொடுக்கறாங்க. வட்டி வந்து வருடம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுவாங்க? உண்மை. இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்முடைய கல்வியை கூட விவசாயத்தை, அடிப்படை கல்வியை கூட விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய கல்வியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நகரப்புறங்கள்ல நல்ல கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட, ஒரு நடுநிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அரிசி மரத்துல விளையுதா எங்க விளையுதா அப்படின்னா மரத்துல விளையுதா அப்படின்னு கேட்பான். அந்த நிலைமையில தானே இன்னைக்கு நம்மளுடைய கல்வியும் இருக்கிறது, கொள்கைகளும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்யுங்க. இந்த வருத்தம் இட்ஸ் மியூச்சுவல். பட் ஆனா இளைஞர்கள் ஏன் இதுக்கு வர தயங்குறாங்க அப்படிங்கிற காரணிகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த அணியில விவசாய பின்னணியை கொண்ட எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? பிளீஸ், உங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய வருத்தங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனைகள், நீங்க தந்தையார் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு குறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க ஒரு விவசாயிக்கு. அதையெல்லாம் தாண்டி விவசாயத்துல ஈடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் எப்படி வருது?
இப்போ வந்து எந்த ஒரு துறையிலுமே பாத்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கறது இல்லாத துறையே கிடையாது. விவசாயத்துறையில அது கொஞ்சம் அதிகபட்சமாவே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைகுடம் தழும்பாது. இப்போ அந்த அணியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பேசின பேச்சிலே தெரியுது கோழைத்தனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி. கோழைத்தனம் கொண்டவர்கள்னு தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து விவசாயத்தை முன்னேற்றத்திற்கு பயப்படுறாங்க. என்னுடைய தந்தையார் வழியிலும் சரி என்னுடைய தாயார் வழியிலும் சரி விவசாய குடும்பத்தில இருந்து ஒரு அடித்தட்ட விவசாய குடும்பத்தில இருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய தந்தை தாயார் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன். அதை வந்து முன்னேற்றணுங்கிற ஆர்வம் தான் வந்து நான் வேற துறையை வணிகவியல் துறையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதனை முன்னேற்றி என்னுடைய விவசாயத்துறையை வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்கு. முன்னாள் பாரத பிரதமர் சொன்னார், விவசாயத்துறையில தேவைக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, மற்ற துறைகளுக்கு போங்கன்னு முன்னாள் பிரதமர் சொல்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் உடைய வரிகள். இன்றைய ஒரு அமைச்சர் சொல்றார், விவசாயிகள் கடவுளையும் அரசாங்கத்தையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு. அதுதான் யதார்த்தமா இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் இதை மாற்றுவதற்கு ரெண்டு அணியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆல் இஸ் நாட் ரோசி. நீங்க அவ்வளவு பசுமையா இல்ல விவசாயத்துறை அப்படின்னாலும் கூட இதை மாற்ற என்ன வழி, இளைஞர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. பிராக்டிக்கல். நீங்க வந்து நாட்டை மாத்தணும்னு நினைக்கலாம், லட்சியத்தை மாத்தணும்னு நினைக்கலாம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது நம்ம இந்த லட்சியங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு யதார்த்தம் தானே முன்னுக்கு நிக்கும். இந்த சாப்பாட்டுக்காக பாத்தீங்கன்னா கையேந்த வைக்கிறது தான் இன்றைக்கு வந்து அரசுடைய நிலையாக அரசுடைய கொள்கைகளாக இருக்குது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எல்லா துறையும் நலிவடைஞ்சது, விவசாயம் விவசாயம் ஏன் நலிவடைஞ்சது? இன்னைக்கு விவசாயியை பற்றி கவலைப்படக்கூடியதா அரசுடைய கொள்கைகள் இல்ல. இன்னைக்கு ஒரு கார் லோன் வாங்கணும்னா 7 நிமிஷத்துல 0% வட்டியில கார் லோன் வாங்க முடியுது. ஆனா ஒரு விவசாயிக்கு விவசாய கடன் 8% வட்டியோட தரப்படுது. அப்போ இது வந்து இந்த விவசாயிக்கு தரப்படுதா? ஒரு விவசாயி அப்படிங்கிறது சாதாரண நிலம் இல்லாதவரா இருக்காரு. ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும் இல்ல ஒரு வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா அஷ்யூரிட்டி என்னன்னு கேக்குறான். எதுவுமே இல்லாதனால தானே விவசாயி வந்து வங்கிக்கு போய் வந்து லோன் கேக்குறாங்க. அவங்கள்ட்ட அஷ்யூரிட்டி கேட்டா அவங்க எங்க போவாங்க? அப்போ நம்முடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விவசாயிகளை வந்து இந்த அரசு கண்டுகொள்ளாத ஒரு அரசாக இருக்குது. இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் கொள்கைகள் எல்லாமே விவசாயிகளை பின்னுக்கு தள்ளக்கூடியதா இருக்குது. அதனால அந்த விவசாயி வந்து தன்னுடைய நிலத்தை விற்கணும்னு ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு. இல்லங்க, நான் இன்னொரு கேள்வியும் கேட்க இருக்கின்றேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து விவசாயிகள் மத்தியில பரவலா இருக்கக்கூடிய சென்டிமெண்ட். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இது சார்ந்த ஒரு மாநாட்டில் பேசும்போது அதிகமான பேர் இந்த துறையில ஈடுபட்டிருக்கிறீங்க, தேவைக்கு அதிகமானவர்கள் இந்த துறையிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நாட்டுடைய பிரதமர் சொல்லும் பொழுது, ஒரு முன்னாள் பிரதமர் சொல்லும் போது, ஒரு பிரதமரா இருந்த போது சொல்லும் போது எப்படி இளைஞர்களை வாவான்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி வந்து உணவு தேவை விவசாயிகள் அதிகமா இருந்திருந்தாங்கன்னா நம்முடைய உணவு தேவை வந்து இன்னைக்கு தண்ணீரை அடைஞ்சிருக்கணுமே. நம்ம இன்னைக்கு உணவு தேவையில் நம்ம தண்ணீரை அடையவில்லையே, உணவு தேவைக்காக கையேந்தி நிக்கிறோமே. இல்ல அது கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு அப்படிங்கறதுதான். இன்னைக்கு நம்மளுடைய புள்ளிவரங்கள் எடுத்து பார்த்தா விவசாயிகள் குறைஞ்சிட்டு வராங்க, விவசாய கூலிகள் விவசாய தொழிலாளர்கள் அதிகரித்து வராங்க. இதுதான் புள்ளிவரம். அதாவது எப்ப வந்து உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துச்சோ அப்ப முதற்கொண்டே இந்த விவசாயம் வந்து நலிவடைஞ்சிட்டே வருதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா உலகத்துல அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இந்தியாவில வாணிபம் செய்யலாம், ஒரு இந்தியா வந்து ஒரு வாணிக தளமாக்கிட்டாங்க. அந்த வாணிபத்துல வந்து விவசாயத்தையும் உட்படுத்திட்டாங்க. ஒரு அந்நிய செலவாணியை மட்டும்தான் விவசாயம் பார்க்கப்படுது, வெறும் பணப்பயிர்கள் மட்டும்தான் இங்க விளைவிக்கிறாங்க. அவங்க சொன்ன கடலையாகட்டும், அவங்க முந்திரி ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சோளம் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம சாப்பிடுற பொருள் இல்ல, அன்றாட நம்மளுடைய உணவு தேவை கிடையாது. அடிப்படை தேவையான அவங்க சொன்ன மாதிரி கேழ்வரகு, சாமை, இதெல்லாம் தான் நம்மளுடைய சிறுதானியங்கள் தான் நம்மளுடைய உணவு வகையா இருந்துச்சு. அந்த சிறுதானியங்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம எப்பவுமே பருவமழை வந்து நம்பி இருந்ததே கிடையாது. சோ பருவமழை வந்து என்னைக்குமே வந்துட்டு நமக்கு விவசாயத்துக்கு தடையே இருக்காது. நிலத்தடி நீர், ஏரி, குளங்கள், குட்டைகள், வாய்க்கால்கள், இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளுடைய விவசாயத்துக்கு அடிப்படையா இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற ஏரி, குளம், குட்டை, நிலத்தடி நீர் எல்லாமே வந்து தொழில் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. நீங்க சொல்ற நிலங்கள் கூட தொழில் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அந்த தொழில் நிறுவனங்கள் வந்து வளரணும் அப்படின்னா வளரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தனியார் மயமாதல் தாராளமயமாதல் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அதை கொண்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கம் லாபம் தரக்கூடிய தொழில்துறையை முன்னிறுத்துமா அல்லது நிறைய செலவினங்கள் நிறைய விரயம் செஞ்சப்பட்டு ஒரு விவசாயத்துல வந்து ஒரு லாபமே இல்ல அப்படிங்கும் போது அதை ஏற்குமா? தொழில்துறைக்கு மட்டும்தான் அவங்க வந்து எப்பவுமே இது பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது தொழில்துறைக்கு தான் இங்க முன்னுரிமை தரப்படுகிற வழி, விவசாயத்திற்கு முன்னுரிமை தரப்படுகிறது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சர்வீஸ் செக்டர் வளர அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய பிரைமரி செக்டர் வளருதா அப்படிங்கிற கொஸ்டின்
நிச்சயமா ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். அதை தாண்டி அவங்க சொன்னாங்க இன்னைக்கு சிறுதானியங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மண்ணுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளமாக இருந்தது. இன்னைக்கு வந்து சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பொக்கிஷமா இருந்தது. ஆனா சிறுதானியம்னா என்னன்னு இன்னைக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அளவுக்கு நிலைமை மாறி இன்னைக்கு வந்து பணப்பயிர்களுக்கு முக்கியத்துவம் வந்திருக்குது அப்படிங்கும்போது ஆல் ரைட். பட் இதெல்லாம் மாத்தணுமா இல்லன்னா எல்லாம் சரி எல்லாம் போச்சுன்னு விடணுமா? எல்லாத்தையும் விடணும்னால யாருமே சொல்லல. முன்கூட்டிய தலைமுறை அதை சரியா செஞ்சிருந்தா இன்றைய கால இளைஞர்கள் ஏன் வேறு துறையை தேர்வு செய்கின்றனர்? முன்கூட்டிய தலைமுறை சரியாக தப்பு பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அந்த தப்பை அங்கீகரிச்சு ஒரு விவசாயம் செய்பவனாகவே இருந்தாலும் அவன் கொள்முதல் செய்த பொருளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கு கணக்கியல் என்பது ஒரு படிப்பு மிகவும் அவசியம். 1000 மூட்டை கோதுமை விளைந்தாலும் அதனை வேற்று நாட்களுக்கு விற்பனை செய்த அவன் வருமானம் உள்ள ஒரு கணக்கியல் படித்த மாணவனால் ஒரு இளைஞரால் மட்டுமே அதனை முக்கியம். லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும். நீங்க வந்து இப்ப அதுக்கு போக்குவரத்து தேவை, வான்வழி போக்குவரத்து தேவை, தரவழி போக்குவரத்து தேவை, கடல் வழி எதுவும் வேணாம்னு சொல்லலாம். அனைத்துமே தேவை. இப்ப நீங்கள் எந்த துறை தேர்வு செய்யலாம்? அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு விவசாயத்தை மூழ்கடிச்சிட்டு இருக்கோமே. நீங்கள் இந்த விவசாயத்துறை தேர்வு செய்திருக்கலாமே. நீங்கள் என்ன துறை தேர்வு செய்தீர்கள்? நான் ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். நானும் குற்றவாளி. காரணம் நீங்கள் விவசாயத்துறையை தேர்வு செய்யாததற்கு காரணம் நீங்கள் உணவு உண்பீர்கள். உணவை எல்லாமே அன்றாட அனைத்து மக்களும் பயன்படுத்துவதானே. நீங்கள் இந்த துறையை விரும்பும் போது அதிக நீங்க சொல்றது போல எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. நிச்சயமாக அது அவங்களே சொன்னது போல எல்லாரும் ஏற்றுக்கொள்வது போல இன்னைக்கு அது வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய துறையா இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த மாற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. வங்கத்தில் பாய்ந்து வரும் நீரின் மிகுதியால் மையத்து பகுதிகளில் பயிர் செய்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம் என்று பாடினான் அன்று பாரதி. அந்த நிலை மாற வேண்டுமானால் அனைத்து நீர்நிலைகளும் தேசியமயமாக்கப்பட வேண்டும். அதை இந்த நிகழ்கால நடுவண் அரசு நிலைப்படுத்த வேண்டும் என்பதே எனது கருத்து. அதாவது முன்பொரு காலத்துல வந்து எல்லாமே வந்து சொன்னாங்க இப்ப வந்து நீர்நிலைகள் எல்லாமே தேசியமயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஏன் இன்னும் பண்ணல அப்படிங்கிறப்ப இந்த உலகமயமாக்கல் அப்படின்றது வேளாண்மையில வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்றத நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கருத்தை முன்வச்சாரு. முன்னாடி வந்து தப்பு செஞ்சாங்க, அதனால நாம அதை அப்படியே போறோம். ஏன் நாம அதை சீர் செய்யக்கூடாதான்றது ஒரு விவாதமா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அதாவது வேளாண்மையை வந்து வேளாண்மைன்றது என்னன்னா நம்ம உடலையும் ஆன்மாவையும் ஒரு பொதுவா வந்து ஒரு செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது ஒரு வாழ்வியல் முறை. அதான் பார்க்காம எல்லாமே வந்து தொழில்மயமாக்கிட்டாங்க. பணப்பயிர்களை விளைவிக்கிறது அதுக்காக வந்து பல நீர்நிலைகள் வந்து நீர்நிலை இல்ல அப்படின்றாங்க. ஆனால் வரலாறுகளையும் காலச்சூழலையும் எடுத்து பாருங்க. உலகத்திற்கு எல்லாருமே சொல்றான் தமிழ்ல வந்து நீர் மேலாண்மையில் மிகச்சிறந்து விளங்கி இருக்கான். நான் ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்திற்கு மேற்பகுதியில் 40 ஏரிகள் இருக்கும் அப்படின்னு கல்வெட்டுகள் எல்லாமே பெருமைப்பட்டுக்கிற வரலாறுல. ஆனா இப்ப அந்த அனைத்துமே அளிக்கப்பட்டதுனால் இந்த தொழில் வளர்ச்சியாலையும் நம்ம உலகமயமாக்கல்ன்ற தாராளமயமாக்கல் கொள்கையாலையும் தான். இத வந்து அனைத்துமே வந்து சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க பட்டா போட்டு வித்தர்றாங்க எல்லா நிலத்தையும். பட்டா போட்டு விற்க காரணம் என்ன? அனைத்து நீர்நிலைகளும் தொழிற்சாலைகளுக்கு தாரை வர்க்கப்படுது. இங்க இருக்கிற விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாங்களா? இது வரைக்கும் ஏதாவது வந்து ஒரு அரசாங்கம் வந்து எத்தனை ஏரி குளங்களை வந்து தூர்வாரி இருக்கு? இது எத்தனை ஏரிகள் வந்து எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியா இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியல. ஒரு காலத்தில் ஏரிகள் மாவட்டமா வந்து காஞ்சிபுரத்தை சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எத்தனை ஏரிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல சுத்தி இருக்கு? ஒரு படத்துல வருவது போல படத்துல காணோம், குளத்தை காணோம், அதே நிலைதான் இப்ப இருக்கு. இது வந்து நம்ம ஒரு கேலி சித்திரமா பாக்கலாம். ஆனா உண்மை ஒரு விவசாயியோட நிலையில இருந்து பார்க்கும்போது அது மிகவும் ஆமா. அவன் ஏன் தொழிலை விட்டு வெளியே போறான்? அவங்க கிட்ட இருக்க நிலத்தை படிச்சறீங்க. நீங்க கூட சொன்னீங்க விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. விவசாய கூலிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. விவசாயிகள் குறைஞ்சிருக்காங்க. அந்த விவசாயிகளோட கூலிகள் வந்து ஏன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான்? கூலி ஏன் அதிகரிக்கிறானா? அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நிலத்தையும் நீங்க சட்டங்கள் ஏற்றி புடுங்கி கொடுக்குறீங்க. ஏதோ விவசாயி தானா வந்து எத்தனை பகுதிகளை வந்து தானா வந்து விவசாயி வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு நிலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க சட்டங்கள் ஏற்றி சட்டத்திலிருந்து புனிதான கொடுக்குறீங்க. இதே மாதிரி சொல்றீங்க வளர்ச்சிக்கு எப்பொழுதும் யாரும் தடையா இல்ல. இதே விவசாயத்தை நீங்க இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னார் வந்து வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் பேஸ்புக் எல்லாம் பிரபலமாக்கிட்டு இருக்கோம் தொழில்நுட்பங்கள். ஏன் இந்த விவசாயத்துல அந்த தொழில்நுட்பங்களை சேர்த்த வேண்டியதானே? நீங்களே கூட சொன்னீங்க இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்த இடத்துல வந்து அதிக விளைச்சல் பண்றாங்க. அப்ப இங்க அதிக நிலங்கள் இருக்குல்ல. அப்ப நீங்க இங்க வந்து தொழில்நுட்பத்தை புகுட்டுறதுக்கு அரசு ஏன் விட மாட்டேங்குது? இது மக்கள் இப்ப வந்து அவரே கூட வந்து ஒருத்தர் சொன்னாரு நான் வந்து கடலை விவசாயம் பண்றேன் நஷ்டமாகுதுன்னு. அவரே தொழில்நுட்பத்தை புகுட்டலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை புகுட்ட இங்க இருக்கும் அரசுகளும் சரி யாருமே வந்து அரசு சரியா இல்ல, சூழல் சரியா இல்ல. இது வந்து உலக அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கிறது, குளோபலைசேஷன் பின்னாடி இருக்கிறது. இளைஞர்களை மட்டும் குறை சொல்ல முடியுமா? அதான் சொல்றேன். அவங்கள அதான் முழுசா சொன்னேன் இல்லையா? ஒட்டுமொத்த சமூகமுமே இதுக்கு வந்து எதிராக தான் இருக்கு.
விவசாயத்தை வந்து தொழிலா தான் அதாவது விவசாயத்தை தொழிலா தான் பாக்குறாங்க, அது ஒரு வாழ்வியல் முறைன்னு யாருமே பார்க்க மாட்டேன்றாங்களே. காட்டடித்து நாற்றுகள் ஆடிய காலங்கள் கடந்து இன்று காற்றையே காசு கொடுத்து வாங்கும் கவிஞனின் வரிக்கேற்ப இந்த இளைஞர்களில் பொறுமை கிடையாது சார். இப்ப சீக்கிரமா படிச்சு ஏசியில போய் வேலை செய்யணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுமே ஒழிய விளைநிலத்தை நம்பி எவனுமே யாருமே இருக்கிறது கிடையாது. அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்க போட்ட பணத்தை கூட முதலீடு பண்ண முடியாது. இந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதை நம்பி எப்படி இளைஞர்கள் வந்து விவசாயத்தை ஏற்பாங்க? இப்ப கூட சமீபத்துல ஒரு படம் வந்தது சார், அது விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்பதுதான் வந்தது. அந்த படம் இளைஞர்களின் தாக்கத்தை என்ன ஏற்படுத்துச்சு? ஒரே ஒரு போட்டோவுக்கு லைக்கும் கமெண்ட் அதிகமா போடுறோம். இப்படி இருக்கும்போது எப்படி இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க சார்? இப்படி இருக்கும்போது இளைஞர்கள் எப்படி விவசாயத்திற்கு ஏற்றவர் நீங்க சொல்றீங்க? விவசாயி சேத்துல கை வைக்காம நம்ம சாப்பிட முடியாது, சேத்துல கால் வைக்காம கை வைக்காம நம்ம சாப்பிட முடியாது. ஆனா அது யதார்த்தம். ஆனா அந்த யதார்த்தம் இப்படி மாறி வருகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம், கவலை தான் நமக்கு தொடர்ந்து வருகிறது. நாம் சோற்றில் கை வைக்க, விவசாயி சேற்றில் கையும் காலையும் வைக்கிறத தாண்டி விஷத்தில் வாயை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய அவலமாக தொடர்ந்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பாக டெல்லியில தேசிய தலைநகர்ல நடந்த அவலத்தை பார்த்தோம். அங்க மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. லட்சக்கணக்கான விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகள்ல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கு குறையாம விவசாயிகள் தற்கொலை செய்து வருகிறார்கள். விவசாயத்தை போற்றக்கூடிய நமது பாரத நாட்டில் இப்படி இருக்கும் பொழுது இதை மாற்ற இளைஞர்கள் முன்வர என்ன செய்ய வேண்டும்? வராதது ஏன்? இந்த அணியுடைய வேறு சில பார்வைகளை நான் கேட்க இருக்கிறேன். ரொம்ப ஆழமா நம்புறீங்க இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்ற விஷயமா இல்லை அப்படின்னு. சில காரணிகள் நான் கேட்கிறேன். எந்த அம்மா அப்பாவுமே தான் பிள்ளை விவசாயம் இருக்கணும்னு விரும்பல. டிஎன்பிஎஸ்சிக்கு இது அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கும் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கும் தான் ரெடியா இருக்காங்க. ஏன்னா தான் பிள்ளை தன்னை மாதிரி கடனாளி ஆயிடக்கூடாது, தான் பிள்ளை என்னை மாதிரி இப்படி கூலி ஆயிடக்கூடாது, சேத்துல கால் வைக்க கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. ஒருவேளை விவசாயம் நல்ல நிலைமையில இருந்தா தான் பிள்ளை விவசாயம் ஆகணும்னு அவங்களே நினைச்சிருப்பாங்க. அவங்க நினைக்காதது காரணம் அவங்களே நினைக்கிறாங்க. இது வந்து கஷ்டப்படுற சூழல். இது வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையா இருக்குன்னு அவங்களே நினைக்கிறனாலதான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கிராமத்துல இருக்க பேரண்ட்ஸ் கூட சென்னையில போய் என் பிள்ளை படிக்கிறாங்கிறத பெருமையா சொல்றாங்க. அவ என்ன படிக்கிறான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அவ என்ன டிகிரி வாங்குற போறான்னு கூட தெரியாத எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா பெருமையா சொல்ற விஷயம் என் பிள்ளை டிகிரி வாங்க போறான், என் பிள்ளை போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறான் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. இல்லையா இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்றது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு யூரியா உரம் வாங்குறது கூட அவங்க வீட்டுல காசு இல்ல. இயற்கை உரத்தை அந்த காலத்துல இருந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இயற்கை உரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை உரம் வந்து அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல வேப்பங்கொள்ளைய 4 பிடுங்கி பூச்சிக்கொல்லி போட்டா சரியாயிரும். ஆனா இன்னைக்கு யாரு கேட்டாச்சு மாறியாச்சு. வேப்பங்கொல்லி தற்சார்பு வேளாண்மை, இயற்கை வேளாண்மை எல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருந்தாலும் நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர், அதாவது இப்ப இருக்கிற அதிக விவசாயிகள் பணப்பயிர்களை ஈடு செய்வதே முக்கிய காரணியாக கொண்டுள்ளன. இப்ப நம்ம பேசலாம் விவசாயம் நம்ம உணவுக்கு தான் அதிகமா எல்லாம் முக்கியத்துவம். ஆனா அதிகமான விவசாயிகள் பணப்பயிர்கள், அதாவது தன்னுடைய வருமானத்தை பெருக்கத்தான் விவசாயத்தை செய்து கொண்டு வந்துள்ளனர். யாராவது மறுக்க முடியாது. அவங்களே இந்த பாயிண்ட் சொன்னாங்க. அதிகமா வருமானம் ஈட்டுவதற்காகத்தான் அந்த பணப்பயிர்களையே உற்பத்தி செய்கின்றனர். அதை குறைவாகவும் மற்ற துறையில் அதிகமான லாபம் பெற முயற்சி செய்வது சரிதானே? அதில் இளைஞர்களின் பங்கு அதிகமாகத்தான் இருக்கும். விவேகானந்தர் வந்து நீ எதுவாக ஆகிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்துல் கலாமும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இளைஞர்கள் இந்தியாவோட தூண்கள்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் நினைச்சா எதுவுமே மாத்த முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயனால இப்ப விவசாயம் வந்து கெட்டு போயிருக்கு, இதை நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா அப்ப இவங்க இளைஞர்கள் தானா அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு வருது இல்ல. ஒரு நியாயமான கேள்வியா படலையா பிரதர்? இப்போ அந்த இளைஞர்கள் தானே இதை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தானே, நாம தானே இதை எடுக்கணும், மாற்றணும், மாறா ஒரு இதுக்கு ஒரு காரணிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எஸ், நாங்க வேளாண் துறையை தவிர மற்ற அனைத்து துறையுமே சாதிச்சுட்டு தான் சார் இருக்கோம். இப்ப அமெரிக்கா பில்கேட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற இந்தியர்களை வந்து ஒரு நிறுவனத்தப்ப பேட்டி எடுத்திருக்காங்க. உங்க கம்பெனி வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியனோட ஒர்க்கர்ஸ் வந்து கம்பெனிக்கு வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு பெரிய ஓனர் என்ன சொன்னாருன்னா, சிம்பிள், என்னுடைய ஆபீஸ் அப்படி இந்தியாவுக்கு மாத்திரும் சொன்னாரு. அப்ப ஏன்
இவ்வளவு துறைகள்ல இந்தியர்களுக்கு சாதிக்க திறமை இருக்கும்போது எங்களுக்கு வேளாண் துறையில ஆர்வம் இல்லாதனாலதான் நாங்க எடுக்கல. ஆர்வம் இந்த துறையில வளர்த்தால், நாட்டம் இருந்தால் இந்த துறையை மாற்றி அமைக்க முடியாத. வேளாண் துறையில கிடைக்கக்கூடிய சேலரியோட நாங்க இன்ஜினியரிங் ஃபீல்டு, அதாவது ஏரோநாட்டிக் இப்படி போனா சேலரி அதிகமா இருக்கும், ஒர்க்கிங் டைமும் குறையும். நாங்க அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து ஒர்க்குக்கு போறாங்க. எந்த ஒரு பெட்ரன்ஸும் ஸ்டார்டிங் இப்ப எல்கேஜி யூகேஜில இருந்து ஒரு டியூன் பண்ணி தான் வளர்த்துறாங்க. நீ படிச்ச ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், இப்படிதான் நீ போகணும், ஆடி கார்ல போகணும், பென்ஸ் கார்ல போகணும் சொல்றாங்க தவிர நீ படிச்சு ஒரு ஃபார்மர் ஆகணும், விவசாயத்தை பாதுகாக்கணும் எந்த ஒரு பேரண்ட்ஸும் சொல்றது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேளாண் தான் முக்கியம், வேளாண் துறை தான் முக்கியம்னு சொல்றாங்க. மஞ்சளே விளைவிக்காத நாடு அதுக்கான பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கோம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேப்ப மரம், அதுல எத்தனையோ விஷயம் நல்ல விஷயம் இருக்கு, ஆனா அதுல இருந்து நம்ம எந்த ஒரு மருந்து உற்பத்தி பண்ண முடியாது. லோக்கல் இதெல்லாம் அவேர்னஸ் இருக்கக்கூடிய, இதெல்லாம் வந்து தொழில்நுட்பம் தெரியக்கூடிய இளைஞர்கள் இதுல இருந்து விலகி போறதுனால தானே இந்த ஒரு அறியாமை அப்படிங்கிறது, நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது இன்னொருத்தரால பண்ண முடியுது. இது மாதிரி சூழ்நிலைகள் தான் இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வேளாண் துறை விட்டுட்டு அதர் ஃபீல்டுக்கு வந்து போறாங்க. நான் உங்கள்கிட்ட நான் கேட்க இருக்கிறேன், இருவருமே கேட்க இருக்கிறேன். நீங்க வந்து விவசாயம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. எந்த ஒரு தந்தையும் தாயும், விவசாய தந்தையும் தாயும் நல்லெண்ணத்துல நம்மளுடைய பையன் வந்து நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இல்ல டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. வெவ்வேறு துறைகள் அவங்களோட லட்சியம் இருக்கிறது. நீங்க விவசாய துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்க பெற்றோர் மனமும் வந்து தேர்ந்தெடு, உன்னுடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருடைய ஆசையும் கலந்துதான் இந்த முடிவு எடுத்தீங்களா? கண்டிப்பா. இல்ல பெற்றோர்களுக்கு இதுல மாற்று கருத்து இல்ல சார், பெற்றோருடைய ஆசையின் பேர்ல தான் நாங்க இந்த துறையவே தேர்ந்தெடுத்தோம். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் படிக்கிறது வந்து பயோடெக்னாலஜி. அதே அக்ரிகல்ச்சர்ல அவங்க சொன்ன மாதிரி அதே டெக்னாலஜி முறையை யூஸ் பண்ணி குறைஞ்ச இடத்துல நிறைய சாகுபடி செய்யக்கூடிய எல்லா விவசாயமும் கத்துக்கிறதுக்காக தான் நான் அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுலயும் நான் தேர்ந்த பிறகு போய் கண்டிப்பா விவசாயம் செஞ்சு அவங்கள மாதிரி வந்துட்டு வெறுமனே வெட்டி பேச்சு மட்டும் இல்ல, நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு சமுதாய மறுமலர்ச்சி அமைப்பு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல இருந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது இல்லாம பிளஸ் நாங்களும் போய் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறோம். அவரு முன்ன கேட்கும்போது அந்த சகோதரர் கேள்வி கேட்டாரு, இவ்வளவு தூரம் பேசுறவங்க இந்த வேலையை செய்யறது உண்டா அப்படின்னு. நாங்க வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்ததா? கண்டிப்பா. அதாவது வேற துறையை தேர்ந்தெடுக்க சொன்னாங்களா, இல்ல விவசாயத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறேன்? நான் ஓப்பனா ஸ்டாக் சொல்றேன். அதாவது நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன், எனது அம்மா வந்து ஆசைப்பட்டது எங்களோட வந்து இந்த விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது, நீ விவசாய படிப்பு எடுத்து படிச்சு இதுல இருக்கிற குறைகளை வந்து கலைந்து விவசாயிகளுக்கு மென்மேலும் வளர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு எங்க அம்மா சேர்த்தாங்க. அம்மாவோட பெற்றோரோட லட்சியமே தான். எங்க அம்மாவும் என் தாய் தந்தையில என் தாத்தா உட்பட, தாத்தாவே சொல்லுவார், என்ன எனக்கு அப்புறம் இது இருக்க கூடாது, உங்க அம்மா கஷ்டப்படுறா. அடுத்து இதுல இருக்கிற குறைகளை, இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா படிப்புல வந்து அது வேதியியல் விவசாயம் தான் சொல்லித்தரான், ஆனா அது இருக்கிற தப்புகளை சுட்டி காட்டி விவசாயம் நல்ல விலைக்கு கொண்டு வரணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அவனுக்கு நல்ல விலை கிடைக்க நீ போராடன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க. இதை வந்து நான் எங்க வேணா எந்த மேடையில் வேணாலும் ப்ரூவ் பண்ண தயார். ஏன்னா எந்த ஒரு பெற்றோரும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி, ஆனா அது வந்து எதுனால் அதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை பத்தி யாருமே சிந்திக்க மாட்டேன். எதனால் அப்படிங்கிறது நியாயமான கேள்வி, ஆனா யதார்த்தமா அது இருக்கு மறுக்க முடியாது. அதற்கு பின்னாடி சில நியாயங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ் சகோதரி. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பணி என்பது பாவேந்தர் வாக்கு. இது எப்ப உண்மையாகும்னா இளைஞர்களாகிய நாம் நினைத்தால். அதனாலதான் சொல்லிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த விவாதமே எதனாலன்னா வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு விவசாயம் கை கொடுக்குமா அப்படின்னு. நம்ம நினைச்சா எதுவுமே முடியும். எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறதுனால வேற துறைக்கு போ அப்படிங்கிறாங்க. ஏன் இளைஞர்கள் நாம நினைச்சா அதுல புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்து வேளாண் புரட்சி, பசுமை புரட்சி மாதிரி நம்மளால கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் இப்ப கரிம உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க விவசாயத்துல. ரொம்ப நல்லா இருக்குமா, நடைமுறையா இருக்கா, யதார்த்தமா இருக்கா? இருக்கு சார். மண்புழு உரம், பசுந்தாள் உரம், இந்த மாதிரியான கரிம உரங்கள் பயன்படுத்துறது வந்து இன்னைக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்குது. அதே மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க சிறுதானியங்கள்லாம் இப்ப வந்து சாப்பிடறது இல்லைன்னு. யார் சொன்னா சாப்பிடறதுன்னு? வரகு, சாமை இதெல்லாம் தான் இப்ப நடைமுறையில எல்லாரும் சாப்பிட்டுக்கிறது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அதான் இப்ப மருந்தா கூட இருக்குது. ரொம்ப நல்லது எல்லாம் சரி. நீங்க சொல்லக்கூடிய இந்த இயற்கையான உரங்கள்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு சிறுதானியம்னா என்னன்னு நகர்ப்புறங்கள்ல பல குழந்தைகளுக்கு இல்ல பல பெரியவங்களுக்கு கூட விளக்க வேண்டிய நிலைமை தானே இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றது வந்து யதார்த்தமா இல்ல. யதார்த்தமா ஒரு விஷயத்த பாக்கணும் அப்படின்னா நம்முடைய பொருள் வந்து திருடப்படுது. ஒரு திருடன் நம்மளோட பொருளை திருடிட்டு போறான். திருடன் திருடிட்டு போயிட்டான், போனா போது நம்ம விடுவோமா? இல்ல நம்ம திருடன் அந்த திருடிட்டான், அது தவறான செயல், அதை கண்டிக்கணும், நம்முடைய பொருளை மீட்டமைக்கணும், அதுக்காக போராடுவோமா அப்படின்னா யதார்த்தத்துல எல்லாருமே போராடக்கூடியவங்களா இருக்கும்.
இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தெரியுது. நம்முடைய பாரம்பரியமான பொருட்கள், நம்முடைய வேளாண்மை பொருட்கள், நம்முடைய மருத்துவ குணம் மிக்க வேளாண் பொருட்கள்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கான காப்பிரைட் வாங்கிட்டு போறான். இன்றைக்கு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறதுடைய காரணம் என்ன? இன்னைக்கு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ அதிலிருந்து மாற்றி சரியானதை நம்முடைய பெற்றோர்களுக்கு சொல்லி அவர்களை மூலமாக இந்த வேளாண்மை ஊக்குவிப்பதற்காக நாம் நிக்கணுமா, இல்ல அதை விட்டு கைவிட்டு போவதா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. Be the change you want to see அப்படிங்கறதுடைய பார்வை. எந்த மாற்றத்தை நீ இந்த சமுதாயத்தில் காண விரும்புகிறாயோ அந்த மாற்றத்துடைய தொடக்கமாக விதையாக நீ இரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க. யதார்த்தம் அப்படி இல்லையேங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா செய்ய மாட்டோமா அப்படிங்கிறது இந்த அணியுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த அணி கருதுகிறது இல்லை அப்படின்னு. இன்னைக்கு வந்து 50% கிட்ட விவசாயிகள் இந்த துறையில இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறுமானா இட் வில் சேலஞ்ச் தி ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளைஞர்களுக்கு ஏற்ற துறையாக இது இருக்கணும் அப்படிங்கறதுதான் நியாயமான சரியான பார்வையாக இருக்க முடியும். இல்ல அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்க. இளைஞர்களுக்கு ஏற்ற துறையாக இது மாற என்ன மாற்றங்களை நீங்க காண விரும்புறீங்க? ஏற்றதல்ல நாங்க சொல்றதுக்கு காரணம், கிராமப்புறத்துல இருக்க விவசாயிகள்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி போறாங்க. எங்க இளைஞர்களுக்கு லுங்கியை கட்டிட்டு லுங்கி டான்ஸ் போட மட்டும் தான் தெரியுமே தவிர களத்துல இறங்கி அறுவடை பண்ணவோ நாத்து நடவோ கண்டிப்பா தெரியாது. அப்படி அந்த நிலைமை எப்ப ஏற்படுதோ அப்ப ஏற்றதுன்னு நாங்க கண்டிப்பா கேள்வி கூட. அப்படி வந்து லுங்கி டான்ஸ் போடுறதுல இருக்கக்கூடிய அதே சந்தோஷத்தை, அதே மகிழ்ச்சிய வயக்காட்டுல போறதுல குடுக்கணும் அப்படின்னா என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? சார் இல்ல ஏற்றதில்ல ஏன் சொல்றோம்னா எங்களோட பெற்றோர் தான் சார். பெற்றோர் வந்து விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது கிடையாது. என்னன்னு எங்களுக்கு தெரியவும் தெரியாது. அறுவடைன்றாங்க, விதைக்கணும்ன்றாங்க, அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படி என்னன்னு எதுவுமே தெரியாம போய் நாங்க எப்படி ஏற்றதுன்னு எங்களால சொல்ல முடியும்? வெரி குட் கொஸ்டின். இன்னைக்கு விவசாய கல்வியினுடைய பெற்றோரை எனக்கு இம்பார்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. நம்முடைய கல்வி முறை இதை சரியா அணுகுதுன்னு நினைக்கிறீங்களா? அடிப்படை கல்வி முறை இன்னைக்கு வந்து வேற விஷயங்களை படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல படிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம நடைமுறைக்கு தேவையான விஷயமா கூட சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஆனா விவசாயம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அப்படிங்கும்போது நம்முடைய கல்வி முறை விவசாயத்துக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு நம்முடைய கல்வி முறையில விவசாயத்தை பற்றி எந்த ஒரு அடிப்படை அறிவை கூட கொடுக்கக்கூடிய கல்வி இன்னைக்கு எங்கேயுமே நம்ம விவசாயத்தை பத்தி கொடுக்கக்கூடிய கல்வி இன்றைக்கு நம்ம கிட்ட இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி எப்படி வந்து ஒரு நிறுவனங்கள்ல வேலை செய்வது, நிறுவனங்களை பணிபுரிவது அப்படிங்கறது தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை நமக்கு கத்துத்தரக்கூடியதாக இருக்குது. ஆக நமக்கு என்ன கத்துத்தரல, எல்லா தொழில்கள், இத்தனை தொழில்கள் இருக்குது, அங்கெல்லாம் வேலை செய்வதற்கு கற்றுத்தரக்கூடிய கல்வி முறை, இந்த தொழில்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது விவசாயம் தான் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் சொல்வது இல்லை. நியாயமான வாதமா பண்ணலையா? ஆர்வம் இல்லைங்கிறது தான் உண்மையான காரணம். இப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம எதை வேணாலும், அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை பார்க்க மாட்டோம், அதை வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிருவோம். இன்ட்ரெஸ்ட் ஏன் இல்லைன்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய நியூஸ்ல பார்க்கும்போது போட்ட முதல்ல எடுக்க முடியல, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு விவசாயத்து மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிருது. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி விவசாயி ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறான். இப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல நிலைமையில இருக்கான்னு இன்ஜினியரிங் போறோம், சிஏ படிச்சுட்டு ஒருத்தர் நல்ல நிலைமையில இருக்கான்னு நாங்க சிஏ படிக்கிறோம். அதே மாதிரி விவசாயி ஒரு நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா விவசாயத்தை செய்யறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். விவசாய தற்கொலை தொடர்ந்து நம்முடைய மனசாட்சியை உலுக்கி வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குது. டெல்லியில ஒரு பொது நிகழ்ச்சியில் நடந்த அந்த ஒரு தற்கொலை அப்படிங்கிறது பாராளுமன்றத்தை உலுக்கியது. ஏதோ ஒரு தனி நிகழ்வு இல்ல. 3 லட்சம் விவசாயிகள் கிட்ட ஒரு 20 ஆண்டுகள்ல தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. டெல்லியில பத்தி பேசுறோம். அதே வேளையில தான் ஒரு பருத்தி விவசாயி தமிழ்நாட்டுல வலங்கேவான்ல தற்கொலை செஞ்சுக்கிறார். தமிழ்நாட்டிலயோ இந்தியாலயோ இது நடக்காத விஷயம் இல்ல. இப்படி விவசாய தற்கொலை அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியாவே இருக்க, எப்படிங்க இந்த ஒரு துறையில இருக்கிறதுனாலே ஒரு தற்கொலை நடக்குது, ஒரு கேட்டகரியாவே NCRB போடுறாங்கும் போது இளைஞர்கள் எப்படி வருவாங்க? கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா இதே சென்னையில இருக்கிற CTSல மெப்ஸ்ல வந்து ஒரு தொழிலாளி ஜன்னல் வழியா குதிச்சு கீழே வந்தாங்க. அதனால ஐடி துறையில இருக்கவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த துறையில வந்து எனக்கு சம்பாத்தியம் இல்ல, வேலை போயிடுச்சுன்னு செஞ்சிருந்தா அது ஐடி துறை தற்கொலை அப்படின்னு சொல்லலாம். அந்த துறையில அழுத்தம் இருந்தது, அந்த துறையில இந்த பிரச்சனைகளின் காரணமாக தானே அவங்க இறந்து போறாங்க. விவசாயிக்கு பிரச்சனை இது இல்ல. அந்த ஒரு அழுத்தம், மன அழுத்தம் அப்படிங்கிறது இது நாடு தழுவிய அளவுல இருக்கிறது, வெவ்வேறு துறைகள் இருக்கிறது. ஆனா இது ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம். அடுத்த வழக்கு சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால தான் இந்த கேள்வி. விவசாய தற்கொலை அப்படிங்கிறது மற்ற தற்கொலைகளை விட அதிகமா பூதாரமா நம்மளுடைய மனசாட்சியை ஒழுக்குகிறது. இல்ல, ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஐடி துறையில வேலை செய்யறவங்களோ இல்ல ஒரு வங்கியில வேலை செய்யறவங்களோ தங்களுடைய தேவைக்காக மட்டுமே அவங்க வந்து அந்த தொழிலை எடுத்து செய்யறாங்க. ஆனால் ஒரு விவசாயி
என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த விவசாயத்தை விடக்கூடாது, நாம் வந்து உணவளிக்கக்கூடியவங்க மத்தவங்களுக்குன்ற எண்ணம் இன்றைக்கு விவசாயிக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அது இருக்குது. அப்படிங்கும் பொழுது தனக்கு உணவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த விவசாயிகள் சாகல. அந்த விவசாயி செத்ததுனால இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் சொல்லி பசுமை புரட்சிங்கிற பேர்ல இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிடி விதைகள், அவர் விதைத்த அந்த விதை வந்து பிடி விதைன்னு இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுது. அந்த பிடி விதைகளை விதைத்ததன் மூலமாக பயிர் அழுகிருச்சு. இதே நம்முடைய பாரம்பரிய பயிரினங்கள் இருந்திருந்ததுன்னா, நம்முடைய பாரம்பரிய பயிர் எவ்வளவு மழையாக இருந்தாலும் எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் அந்த பயிருக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னீங்க 5000 வகை இருக்கிறதா சொல்றீங்க. நம்மாழ்வார் ஒரு ஆய்வுல வந்து என்ன சொல்றாரு, 20000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இங்க இருக்குதுன்னு நிறுவுறாரு. எப்படி 20000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இங்க இருக்குது? இன்னைக்கு மண் நல்லால தண்ணி நல்லாலன்னு சொல்றோமே, ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் தட்பவெப்பநிலை மாறும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. அப்படி ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு ரகம் இங்க தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இங்க 20000 ரகங்கள் நெல் இருந்திருக்கிறது. அப்ப அதை மீட்டமைக்கணும். அதற்காக இன்றைக்கு பல்வேறு குழுக்கள் இன்றைக்கு அதுக்கான வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு வேளாண்மை பண்ணைகள் இருக்குது, நம்முடைய தாம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, எங்களுடைய கோவையில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இது போன்ற வாய்ப்புகளில் நம்முடைய மரபை மீட்டமைப்பதற்கான ஆற்றல் இன்றைய இளைஞர்களிடம்தான் இருக்கிறது. ஆகவேதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு உகந்த துறை நம்முடைய வேளாண்மை துறை. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க மிகப்பெரிய சமூக மாற்றம் வந்து ஒண்ணு நிகழ்ந்தே தீர வேண்டிய அவசியம் இருக்கு. அது அரசியலாகட்டும், கல்வி முறையிலாகட்டும், பொருளாதார ரீதியாகட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அந்த மாற்றங்கள் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த இளைஞர்கள் மத்தியிலும் இனி வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் வந்துட்டு ஒரு விவசாயம் ரீதியானதா சரி, ஒரு சமுதாயத்தை அடுத்த வளர்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு போற விஷயங்களாகட்டும் அது இளைஞர்கள் மத்தியில பதியும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இருவேறு பார்வைகளை கேட்டோம். இந்த அணி சொல்ற விஷயங்கள்ல நிச்சயமாக உண்மை இல்லாமல் இல்லை. இன்னைக்கு இளைஞர்களை விடுங்க, இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்ற துறையாக விவசாயம் இருக்கிறதா அப்படின்னா ஆயிரம் பிரச்சனைகளை தினந்தோறும் சந்திக்கின்றான் விவசாயி. அப்படி இருக்கக்கூடிய துறையில 1000 லட்சம் இருக்கக்கூடிய இளைஞன் அவ்வளவு எளிமையில போக முடியுமா? இது யதார்த்தமாக இருக்கிறதா என்றால் இது ரொம்ப நியாயமான கேள்வி. இதே வேளையில ஒரு முதுகெலும்பு தேய்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த முதுகெலும்பு நம்ம கழட்டி வச்சிடுறது இல்ல, அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்யத்தான் பார்ப்போம். இந்த பிரச்சனை சரி செய்வதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கொண்டு வருவதில் இளைஞர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நிச்சயமாக அரசாங்கத்துக்கு, சமூகத்துக்கு, விவசாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது ஒரு சிக்கலை சரி செய்வதில், இந்த ஒரு பிரச்சனைகளை களைவதில் எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. முதுகெலும்பு அப்படிங்கிறது தேயக்கூடாது. அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான், விவசாயிகள் சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்கணும். அந்த விவசாயி விஷத்தில் கையையும் வாயையும் வைக்காத ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டியதுல நிச்சயமாக இளைஞர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.